ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் நாம் செய்ய போகிறது ஆட்டுக்குடல் குழம்பு. அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் அரைச்ச பட்டை லவங்க சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. அது எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் வதங்கினதும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கையளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இலையெல்லாம் நல்லா சுருங்கணும், அப்போ தான் அதில் இருக்க ஃப்ளேவர்லாம் குழம்புல இறங்கும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க குடல் கறியை போட்டுக்கோங்க. ஆட்டுக்குடலை தண்ணியில் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததும் இதில் 2 டீஸ்பூன் பெப்பர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ அரைச்ச 1 கப் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணலை. குடல் வேகும்போது அதுலேருந்தே தண்ணி வரும். குக்கரை மூடி 4 இல்லாட்டி 5 விசில் விட்டு எடுத்தோம்னா சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.